இன்னைக்கு காலையில் ஆயிடுச்சு. வெளியில் போய் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பால் ஒயிட்டா தெரியும், பால் தெரியல. நாலரை மணிக்கு ஒரு ரெண்டு போயாச்சு. மழை பெய்யுற வரைக்கும் லைட் இங்கே கேம்ப் சைட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போயிட்டு மேலே சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கேம்ப் சைட்லேருந்து கிளம்பலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இதோ ஒரு ரூட் இருக்குது. பள்ளம் பார்த்து பள்ளம். ஐயோ காட்டருமா கீழே பார்த்து ஜாக்கெட் போட்டோம். ஆனால் திருப்பி போகலாம். இந்த பைசன் காட்டெருமை பைசன் இருக்குதான். காட்டெருமை அதான் சொன்னேன், இங்கே ஆகி போய்க்குதுன்ட்டு. சுட சுட இருக்குதே காட்டெருமை. காட்டெருமை போயிடலாம் எப்பா. ஏதோ சுட சுட போட்டு போய்க்குது. நம்மள எடுத்துருப்பாங்க போட்டோ. அப்புறம் இந்த போட்டோல மாட்டிருப்பாங்க. முன்னாடியே பார்த்து நான் சொல்லுங்க வரப்போகுது. ஒரு கயிறு எடுத்துருந்தா போட்டு கட்டி ஏற்று நான் போயிடலாம் வீட்டுக்கு. போட்டுங்களான்னு கேது போயிட்டு வந்தா கொடுக்குறேன். இல்லை பைசன் தான் என் மேலே விடுறாங்க. இப்போ இந்த ரூட் எடுத்து போவோம். நம்ம இப்போ அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறோம். காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கோம். இங்கே பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் பைசன் திரும்ப ஓடி வருவார். அதான் நடக்கும்போது முன்னாடி போயிருக்காரு. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பார்த்து பொறுமையாக வாங்க காய். இது ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பார்த்து வாங்க. ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. ரொம்ப சர்க்கிளாக இருக்குது. என்ன எக்கோவா எனக்கு பார்த்தாங்க. இதனால தான் இங்கே கூட்டின்னு வரல போல. ரொம்ப எப்பா இங்கேயும் போட்டு தான்ப்பா போயிருக்கு. எங்க இதோ அது எப்போ போட்டிருக்கு. இங்கே எப்படி இறங்குது? அது நம்மளாலே இறங்க முடியல. அது இறங்கி இறங்கி ஏறுறதுனால தான் சும்மா அர்னால்டு மாதிரி இருக்கிறது. அது அதுதான் அது பேர் பைசன். அதுவும் கரெக்டாக அந்த வழியாக பார்த்து நடந்து போகுது. ஓ இது பயங்கரமான இடமா இல்லை இருக்கு. போவோம் திருப்பி வருவோமா? ஜி பார்த்து வாங்க. அம்மா ஒரு கையில் கேமரா ஒரு கையில் ஸ்டிக்கு. வேணாம் வேணாம். ஃபோட்டோகிராஃபர் மட்டும் அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுக்காயா அப்படி சுற்றி சுற்றி கூப்பிட்டு போனீங்க? இங்கே ஏதோ வழி இருக்கு போலையே. ஐயோ வாவ் நல்ல பனி.
மேலே காட்டெருமை போயிட்டு இருந்ததால் நம்ம சன்ரைஸ் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேலே ட்ரெக் பண்ணி போக முடியல. இப்போ இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஏரியா வந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொழுக்குமலைக்கு கிளம்ப வேண்டியது தான். கேம்ப் சைட்ல இருந்து கீழே இறங்கி வந்து ஊருக்குள்ள ஒரு சின்ன கடையில் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கொழுக்குமலை வந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 80 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாவகாசமாக தான் கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறதா தான் பிளான் வச்சுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா இப்போது 3 ஆகுது. ஆக்சுவலாக வர வழியில் வந்து தயாவோட வண்டியில் பேட்ரி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் ரொம்ப அவஸ்தையாக போயிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படி ஏதோ பண்ணி ஓரளவுக்கு வந்து வண்டியை எடுத்தாச்சு. பட் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகலை. ஆனால் இப்போ ஓட்ட முடியுது. ஸோ அதனால் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட டிலே ஆகி போச்சு வர வழியில். ஸோ எங்கேயும் பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்கல. அந்த நேத்திக்கு பார்த்தீங்கன்னா சையத் வண்டி வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஹிமாலயன் வண்டி ஃபுல்லாக ஃபாக் லேம்ப் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபியூஸ் போட போட வந்து அந்த ஃபியூஸும் மறுபடியும் போயிட்டே இருந்தது நேற்று ஈவினிங் மூணாரில். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல ஃபியூஸ் ஒரு 2-3 ஃபியூஸ் வாங்கிட்டு அது எதனால் போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக் லேம்ப் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபியூஸ்லாம் போட்டு போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் வண்டி வந்து போக ஆரம்பிச்சு. அதுலேயே நேற்று நைட்டு கேம்ப் சைட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் டிலே ஆகிடுச்சு. நாங்களே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தோம். அது போக இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுன்னா இன்னும் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி வண்டி வந்து இன்னொருத்தர் வண்டி மக்கார் பண்ணுவாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. தடங்கள் அது யூஸ்ஃபுல்லாக வர்றது தான் பார்க்குறேன். மூணார் ஃபுல்லாக இப்போ வந்து 4 லைன் ரோடு வந்து போட்டுட்டு வராங்க. அந்த நிறைய இடத்துல போட்டாங்க. இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இடத்துல போட்டுட்ருக்காங்க. ஸோ சூரியநெல்லி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிளாக் இருக்கும். அது வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் அந்த எப்பவுமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். அண்ட் அந்த பிளாக் வந்து 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நம்ம 4 மணி வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஏன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால அப்படி ஒரு பிளாக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் போனோம். பொறுமையாகவே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம். போடிமேடு மூணார் ரோடு க்ளோஸ்ட் டியூ டு ராக் ஸ்லைடிங் இன் கேப் ரோட். இங்கே தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இதுதான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். மணி இன்னொரு 10 நிமிஷத்தில் 4 ஆக போகுது. வெயிட் பண்ணி ரோடு ஓப்பன் ஆனதும் போயிட வேண்டியது தான். இன்னொரு அல்டர்னேட் ரோடு ஒன்று இருக்குது. பட் அதில் சுற்றி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுமா. ஆல்ரெடி இங்கே 4 மணி, இன்னும் கொழுக்குமலை வேறு போனோம். ஸோ இதில் போய் மாட்டி அவஸ்தைப்படுறத விட நம்ம இந்த நார்மல் ரூட்லேயே இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போயிடலான்னு பார்க்குறோம். இதுதான் ஆல்டர்னேட் போகிற ரூட்டு. இந்த கீழே போதில்ல, இந்த ரோடு வழியாக தான் எல்லாம் போகிறாங்க. இதுதான் ஆல்டர்னேட் ரோடு போல். நல்லா ஸ்டீப்பாக தான் இருக்குது. நிறைய ஆஃப் ரோடிங்க பண்ணணும் தான் ஆசை. ஆனால் லேட் ஆகிடுமே. ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கிளம்ப வந்துட்டாங்க. ரோடு ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கு. இப்போ தான் இந்த ரூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தேவிக்குளத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியநெல்லி. ஸோ சூரியநெல்லியிலேருந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு தான் வந்து அந்த கொழுக்குமலை. ஸோ அதுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம கொழுக்குமலை தான் ஏறி போயிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 செக் போஸ்ட்டு, ப்ரைவேட் செக் போஸ்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து மோட்டர் பைக்ஸோ இல்லை ப்ரைவேட் வண்டியோ வேறு எதுவுமே அலோடு கிடையாது. இங்கே இந்த கம்பெனி வண்டியும் இங்கே இருக்கிற அந்த இங்கே இருக்கக்கூடியவங்க வசிக்கிற மக்களோட வண்டியும் ஜீப்பு இந்த மாதிரி வண்டி தான் வந்து டாக்ஸி ஜீப்பு இந்த மாதிரி வண்டி தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பர்மிஷன் அது இதுன்னு வாங்கி அந்த 2 செக் போஸ்ட்லேயும் பேசி அதுக்கப்புறம் இப்போ வந்தாச்சு. 2 செக் போஸ்ட்டும் க்ராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்கோம்.
கொழுக்குமலை வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன் ஏரியா இது. அவ்வளோதான், இங்கேருந்து ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான், இதுல இருந்து ரியலான டஃபஸ்ட் ரூட் வந்து ஆரம்பிக்குது. செம்ம ஆஃப் ரோடிங்காக இருக்க போது. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன பாதை தான். அந்த பாதையும் வந்து பயங்கர ஸ்ட்ரீப்பாக இருக்கும், ஃபுல்லாக கல்லாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. உங்களுக்கு ஏறி வந்துச்சா? உங்களுக்கு ஏறி வந்துச்சா? எந்த கல் வாரி விட்டுச்சு. ரொம்ப டஃப்பாக இருக்கு. இல்லை, இதுக்கப்புறம் அவ்வளோ இருக்காது. என்னாச்சு, ஏற மாட்டேன்தா? கிளட்ச் இருக்கால, லாங் கிளட்ச் இருக்கு. அப்புறம் சொல்றேன் பைக் எது டூ கட்டுது. ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக விட்டுட்டு வண்டி ஏறல. ஓ, அதான் பின்ன தீஞ்சு போச்சே, வாடை அடிக்குதே. கிளச்சை ஃபுல்லாக விட்டுட்டு தான் முடிக்கணும். நம்ம ஏறவே இல்லை. கௌதமோட வண்டி கிளச் ஃபுல்லாக பேர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ வண்டி வந்து சுத்தமாக நவரவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா, கௌதம் வந்து பின்னாடி பில்லியனை உட்கார வச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது கேம்ப் சைட்டு போகிறதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் படுமோசமாக இருக்குது. நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் ஃபீலு. ஸோ கண்டிப்பாக யாருன்னா இங்கே வரா மாதிரி தான் வாங்க. ரொம்ப நல்ல இடம். ஐ மீன் ஆஃப் ரோடிங் பண்ணுறதா இருந்தால் சூப்பர் இடம். ஒரு ஆள் இருக்காங்க. இல்லை, வண்டி தான். வண்டி வந்து நல்ல டிரைவிங் ஸ்கில் ப்ளஸ் வந்து வண்டியை நல்ல பேலன்சிங் ஸ்கில் இருந்ததுன்னா இந்த ரோட்டில் ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் ஓட்டிடலாம். மற்றபடி வந்து இந்த இடத்துல வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய பாறையாக இருக்குது. ரோட்டில் வந்து ரோடாக இல்லை, அது ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. கல் போட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வண்டி ஜீப்பு, டிராக்டர் இந்த மாதிரி வண்டிங்க போகிறதுக்கு இது ஓகே. பட் அதை தவிர்த்து ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ இந்த மாதிரி ஏதாவது வண்டி வரணும்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு வழியாக கேம்ப் சைட்டு கிட்ட நெருங்கியாச்சு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் அது மேலே ஏறணும்னா ஃபுல்லாக கேம்ப் சைட் தான். பார்க்கலாம்.
ஒரு வழியாக கேம்ப் சைட் ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே செம்ம ஃபன்னாக இருந்தது. நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆஃப் ரோடிங், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டோம். கேம்ப் சைட்டில் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கொழுக்கு மலையில் சன்ரைஸை வந்து பார்க்க போகிறது. ஸோ அது வந்து ஒரு ஹில் டாப்பு. ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ சரியாக பிரிக்க மாட்டேங்குது. அதே கொஞ்ச நேரம் பிடிக்க. ஓகே உங்ககிட்ட தான் பின்னாடி பாருங்க. அது இவரு இருக்கார்ல, இவரு கூட அப்படிதான் இருக்கு. அடிக்கிறாரு கட்டை தவறு. ஜாக்கி ரொம்ப பண்றான் ப்ரோ. ரொம்ப பண்றான். ஐயோ வீடியோ எடுக்க போயிட்டேன். அந்த போட்டோவே பங்கமா இருக்கு, பின்னாடி கடிக்கிற மாதிரியே இருக்கு. காதல் வராதா காலை முதல் மாலை வரை தினமும் நானும் உன்னை நினைச்சு வாழுற கண்கள் மூடி இரவு தூங்கும் போது என் வெற்றும் வாடும் என்னை எழுப்புற பையன்